காலை வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்கள். நான் ரமலான் வாழ்த்து சொல்வது பலருக்கு கோபம் வரும். இன்னும் 100 முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்தை சொல்வோம். இன்றைக்கு சிறுபான்மையினர் சொந்த வீடு போல் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று தைரியமாக சொல்லலாம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களின் அன்பை பெற்று செயலாற்றி வருகிறது. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ஒரே தலைவர் கலைஞர் தான் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். ஐயா வைகுண்டர் தர்மபதி கோவில் வளாகத்தில் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை ட்ரோன் மூலம் அளவீடு செய்ய ஐகோர்ட் மார்ச் 24 முடிவு செய்துள்ளது. மக்களவைத் தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க இன்று நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தமிழக அரசு 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தது. இன்று நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திலும் மநீம தலைவர் கமலஹாசன் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். குமரி முதல் சென்னை வரை 707 கிலோமீட்டர் தூரத்தை 13 நாட்களில் ஓடி அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் 6 வயது சிவகங்கை சிறுவன் சாதனை படைத்துள்ளார். லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டாம், இனிமேல் நயன்தாரா என்று மட்டும் அழையுங்கள் என்று ரசிகர்களுக்கு நடிகை நயன்தாரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் பிரிவுக்கு இடையிலான 4வது வழித்தட இணைப்பு பணிகள் காரணமாக எழும்பூரில் இருந்து புறப்படும் மற்றும் எழும்பூருக்கு வருகை தரும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்துள்ள திராவிட மாடல் அரசு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார். ஐயா வைகுண்டரின் அவதார தினமான இன்று நாடு முழுவதும் உள்ள அவரது கோவில்களில் கோலாகலமாக விழாக்கள் கொண்டாடப்பட்டன. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்ட பதிக்கு காவல்துறையினர் முறைகேடான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவில் அனைவருக்கும் பொதுவானது, எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமம் கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஓசூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு நிலவியது. சீரமைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அது அகந்தை அல்ல, மெய்ஞானம் என்று இளையராஜா குறித்து திருமா நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். 5 நாட்களாக நடைபெற்று வந்த மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. நகராட்சி தலைவியின் வளையலை உருவ முயன்ற திமுக கவுன்சிலர் வீடியோ வைரலான நிலையில் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். நீட் சட்ட முன்வடிவு முதல் JP நட்டாவிடம் 9 கோரிக்கைகளை மா. சுப்பிரமணியன் முன்வைத்தார். பெங்களூரு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கவிஞர் நந்தலாலா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருடைய மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை IIT மற்றும் பெங்களூரு IIM நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. நாமக்கல்லில் ஆன்லைன் விளையாட்டில் ரூபாய் 50 லட்சத்தை கணவர் இழந்த விரக்தியில் தனது 2 குழந்தைகளுடன் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கணவர் மாயமாகியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மோடி அரசின் சதித்திட்டம் என்று ராசா MP குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்து 3 மாணவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் விநியோகம் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் த ஒயர் இணையதளத்திற்காக மூத்த பத்திரிகையாளர் கரண் தாப்பருக்கு அளித்துள்ள பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இருமொழி கொள்கையை தெளிவாக விளக்கிய அமைச்சர் PTRக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சத்தியம் வெல்லும், நாளை நமதே என மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிடப்பட்டது. எனினும் சில நிமிடங்களில் அந்த பதிவு நீக்கப்பட்டு விட்டது. தமிழக சிலை கடத்தல் பிரிவு ஓய்வு பெற்ற IG-யாக இருந்தவர் பொன் மாணிக்கவேல். இவர் மீது சிலை கடத்தல் தொடர்பாக CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மத்தூர்பதி கிராமத்தை சேர்ந்தவர் குமார். மெடிக்கல் நடத்தி வரும் இவர் ஒரு விவசாயி. இந்நிலையில் இவர் தனது தென்னந்தோப்பை வழக்கம் போல் சுற்றி பார்த்துள்ளார். அப்போது குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. இதையடுத்து சப்தம் வந்த இடத்தை நோக்கி சென்ற அவர் பார்த்தபோது அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தொப்புள் கொடியோடு பெண் குழந்தையை தென்னந்தோப்பில் வீசி செல்லப்பட்டுள்ளது. 8 நிமிடங்கள் அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசிய வேலுமணி காரணம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது.
முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்ட 8 நாட்களில் ரூபாய் 27 லட்சத்திற்கு மேல் மருந்துகள் விற்பனையாகியுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மருந்தகங்கள் மூலம் 50,053 பேர் பயனடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவிஞர் நந்தலாலா இயல் இசை நாடகத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் 4 பேர் போலீஸ் காவலில் உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கிரிமேடு கிராமத்தை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா, இவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த ரம்யாவும் இருவரும் காதலித்து வந்திருக்கின்றனர். இவர்கள் காதல் விவகாரம் ஜெயசூர்யாவின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. அதையடுத்து ரம்யா, உனக்கு தங்கச்சி முறை, அதனால் இந்த காதல் விவகாரம் சரிவராது என்று அவர்கள் கண்டித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நான் உனக்கு தங்கச்சி இல்லை காதலி என்று இளைஞருக்கு எலிமருந்து டீ கொடுத்த பெண் சிக்கிய பின்னணி வெளியாகியுள்ளது. எஸ்பி வேலுமணி வீட்டு திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள், சென்று இருந்தேன் எனவும், அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இன்று பதிலளிக்கிறேன் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் பெண் குழந்தை தென்னந்தோப்பில் வீசப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் சிறந்த மாடல் தமிழ்நாடு மாடல் தான் என்று இங்கிலாந்து கிங்ஸ் பல்கலை பேராசிரியர் புகழாரம் தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ஏகாதிபத்திய மனங்களை திருப்திப்படுத்த மும்மொழி கொள்கையா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது விஜயின் பகல் கனவு என்றும், ஒரு நாளும் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். கோலி அசத்தல் ஷமி அற்புதம் 5ஆம் முறையாக இந்தியா முத்திரை பதித்தது. துபாய் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலுக்கு இந்திய அணி ஜோராக முன்னேறியது. நேற்றைய அரையிறுதியில் கோலி 84 ரன் விளாச 4 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணி வெளியேறியது. சாம்பியன்ஸ் டிராபியின் அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கிறது. இந்திய அணி சார்பில் கோலி மிகச்சிறப்பாக ஆடி 84 ரன்களை எடுத்து வெற்றிக்கு உதவியிருந்தார். 11 பேரும் ஃபார்மில் இருக்கும் என்று ரோஹித் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் மீதான 25% வரியை இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தங்கம் விலையானது தற்போது மீண்டும் ஏற்றம் காண தொடங்கியுள்ளது. மேற்கொண்டு பொருளாதாரம் குறித்த பல்வேறு முக்கிய தரவுகள் வரும் நாட்களில் வெளியாக உள்ளன. இதுவும் தங்கம் விலையில் அதிக ஏற்ற இறக்கத்தை உருவாக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,010 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வானிலை ஆய்வு மைய தகவலின்படி தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அதற்கு ஏற்றாற்போல் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பொது சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.